525 வாக்குறுதிகளை அறிவித்து எதையும் நிறைவேற்றாமல் விலைவாசி உயர்வு மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்திய ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியும் காலம் விரைவில் வந்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு விநாயகபுரம் பகுதியில் கழக ஒன்றிய செயலாளர் க. சோழன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இதில் பங்கேற்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், விலைவாசி உயர்வு மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்திய ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியும் காலம் விரைவில் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வி.ஆர். பிரதீப்ராஜ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருண் தத்தன், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயபால், ஸ்லோக்சனா, ஒன்றிய கவுன்சிலர்கள் துரை, சவிதா, கிருஷ்ணராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். 525 வாக்குறுதி கொடுத்தார். எல்லாம் நிறைவேறிச்சா? இன்னும் 10 மாசம் தான் இருக்குது இந்த ஆட்சி முடியறதுக்கு. இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு, விரட்டி அடிப்பதற்கு, மக்களை பற்றி சிந்திக்காத, உங்களை பற்றி சிந்திக்காத, உங்களை பற்றி கவலைப்படாத, மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற, விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருந்த, அனைத்து வரிகளையும் உயர்த்திய, அனைத்து கட்டணங்களையும் வைத்திருக்கிற இந்த திமுக அரசை தூக்கி எறிய வேண்டிய காலம் விரைவிலே வருகிறது. தாலுக்கு ஏன் தங்கம் தரல? 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். லேப்டாப் ஏன்னா தரல? 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். ஆடு மாடு ஏன்னா கொடுக்கல? 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஏன்டா தரல? 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ கதைடா சொல்லுவேன்? கரண்ட் பில்லை 3 தடவை வைத்தியாச்சு. வீட்டு வரி 2 தடவை வைத்தியாச்சு. குடிசை வீட்டுக்கும் வரி, குடிக்கிற தண்ணிக்கும் வரி. தெரியுதுல்ல? குடிக்கிற தண்ணிக்கு வரி போட்டாங்க தெரியுதுல்ல? உன் வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்கையும் ஏற்றியாச்சு. நீ குடிக்கிற தண்ணிக்கும் வரி போட்டான், உன் வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்குக்கும் ஏற்றியாச்சு. முன்ன வேலைக்கு போயிட்டு வந்து டெய்லி 300 ரூபாய் கொடுத்தாருன்னா இப்போ சரக்கு வேலை ஏறி போச்சு. 100 ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டாரு, இப்போ 200 ரூபாய் தான் வருது உனக்கு.